Hello everyone. இன்னைக்கான மார்க் ரூம்ல நம்ம பார்க்க போற क्वेश्चन கிளாஸ் 11 ஓட மேக்ஸ்ல சாப்டர் 7ல இருந்து எக்ஸாம்பிள் 7.1 வந்து பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Suppose that a matrix has 12 elements. What are the possible orders it can have? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? What if it has 7 elements? ஓகே. சோ ரெண்டு क्वेश्चनக்கு இப்ப ஆன்சர் பண்ணிடலாம். கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நாம எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? இதுல கொடுத்திருக்க கூடிய டேட்டா number of elements of a matrix. That is 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ பாசிபிள் ஆர்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பாசிபிள் ஆர்டர்ஸ் இப்போ இந்த 12 வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னென்ன வரும் பாருங்க. ஒன்று வந்து 12 கிராஸ் 1, ரெண்டாவது ஆர்டர் வந்து 1 கிராஸ் 12, அண்டு மூணாவது வந்து 2 கிராஸ் 6, நாலாவது வந்து 6 கிராஸ் 2, அண்ட் அஞ்சாவது வந்து 4 கிராஸ் 3, அண்ட் ஆறாவது வந்து 3 கிராஸ் 4. கிளியரா? ஸோ இதுதான் வந்து பாசிபிள் ஆர்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ரெண்டாவது கொஸ்டின் எடுத்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 7 ஆக இருந்தால் number of elements of a matrix that is equal to 7. அப்ப என்னென்ன பாசிபிள் ஆர்டர்ஸ் வரும் பாருங்க. இதுக்கு பாசிபிள் ஆர்டர்ஸ் ரெண்டு தான் வரும். ஒன்று வந்து 7 கிராஸ் 1, அடுத்தது வந்து 1 கிராஸ் 7. இந்த ரெண்டு ஆர்டர்ஸ் மட்டும்தான் இதுக்கு கிடைக்கும். எஸ், கிளியரா புரிஞ்சுதா பாருங்க. எஸ், இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமா நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காட் இட்? ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல மீட் பண்ணலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.